அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கு ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? குழந்தைகளோட விருப்பத்திற்கேற்ப இன்றைக்கி நம்ம 1001 அரேபிய இரவு கதைகளை கேட்க போகிறோம். அதாவது 1001 இரவுகள் ஒருத்தி தொடர்ந்து கதை சொன்னா அப்படின்றது தான் 1001 அரேபிய இரவு கதைகள். ஆனால் எதுக்காக அப்படி 1001 இரவுகள் தொடர்ந்து கதை சொன்னாங்க அப்படின்றதுக்கு முன்னோடி கதை ஒன்று இருக்குது. அந்த கதை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரபு நாட்டை ஒரு பெரிய மன்னன் ஆண்டு வந்தான். அவனோட பேர் பானுசாசன். ஆசியாவின் பெரும் பகுதியை அவன்தான் ஆட்சி செஞ்சு வந்தான். அவனுக்கு 2 மகன்கள், சாரியர், ஷாஜமான். சாரியர் அப்படின்றவர் தான் பெரியவர், ஷாஜமான்றது சின்னவர். இந்த சாரியரும் ஷாஜமானும் அப்பாவனுடைய காலத்திற்கு பிறகு அவர் பிரித்து கொடுத்த பகுதிகளை சிறப்பாக ஆண்டு வந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாரியருக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியருடைய மனைவியான மகாராணி அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. அதனால அதை கண்டு ஆத்திரமடைகிற சாரியர் அவருடைய மனைவியை கொன்றுறாரு. அதற்கப்புறமா அவரால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியலை. அதனால் அவர் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் உள்ள பெண்களை எல்லாரும் ஒவ்வொருத்தரையாக தினமும் மாலையில் அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அன்று இரவு கடந்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில் கொலைக்களத்தில் கொண்டு போய் பலியிட்டுறாரு. இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய மனைவி செஞ்ச நம்பிக்கை துரோகம் அவருடைய மனசில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுனால எல்லா பெண்கள் மீதும் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் ஊரில் இருக்க கன்னி பெண்கள் ஒவ்வொருத்தரையாக இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் திருமணம் செய்து மறுநாள் பலியிட்டு கொலை செய்துட்டு வந்தாங்க. இதற்கெல்லாம் அவருக்கு உதவியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அமைச்சர். அந்த அமைச்சர் தான் தினமும் ஒரு பெண்ணை தயார் செய்து அவருக்கு அலங்காரம் பண்ணி திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணுவார். மறுநாள் அந்த பொண்ணு பலியிடப்படுவாள். இந்த மாதிரியே நாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. இதனால நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ராஜா மேலே அதிருப்தி அடைகிறாங்க, வெறுப்பாகிறாங்க, அமைச்சர் மீதும் கோபம் அடைகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறம்போது அந்த அமைச்சருடைய மகள், அவளுடைய பேர் சராஜத். அந்த அமைச்சருக்கு 2 மகள். மூத்த மகள் பேர் சராஜத், இளைய மகள் பேர் துன்யாஜத். அப்போது இந்த சராஜத் அப்படின்ற பொண்ணு பார்த்திங்கன்னா நல்ல அழகானவ, அறிவானவ. அப்போது மக்கள் எல்லாரும் தன்னுடைய அப்பாவை பற்றி தவறாக பேசுகிறாங்க, அவர் மேலே கோபம் அடைகிறாங்க, அதிருப்தியோடு இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா, அரசர் பண்ணுறது ரொம்ப தப்பு. அவருக்கு பெண்கள் மேலே வெறுப்பாக இருக்குன்றதுக்காக இப்படி நாட்டில் இருக்க பெண்களை எல்லாம் ஒவ்வொருத்தராக இப்படி கொலை பண்ணுறது சரியில்லை. நீங்களாவது அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அமைச்சர் சொல்கிறாரு, நம்ம எதுவும் செய்ய முடியாதுமா, இது அரச கட்டளை நம்மளால் மீற முடியாது. ராஜாவை எதிர்த்து யார் பேசுகிறது, வேறு வழி இல்லை, நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, உங்களுக்கு பாவமாக தெரியலையா? இத்தனை நாளாக தினமும் ஒரு பெண்ணை நீங்கள் தான் அவருக்காக திருமணம் செய்து வைக்கிறீங்க. உங்களால் எத்தனை பெண்களுடைய உயிர் பலியாக இருக்குது. நானும் ஒரு பெண் தானே, இதை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண முடியும், ஆனால் நம்மளால் அரசரை எதிர்த்து பேச முடியாது, அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போது சராஜத் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அப்போது நாளைக்கு நானே அரசரை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன் நீ யோசிச்சு தான் பேசுகிறியா? நாளைக்கு நீ அவரை திருமணம் பண்ணேன்னா மறுநாள் உன்னுடைய நிலை என்னன்னு உனக்கு தெரியும்ல. உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எதற்காக இப்படி பேசுகிற, விளையாட்டுத்தனமாக பேசாத அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்கிறார். அப்போ அவள் சொல்கிறா, இல்லைப்பா, நீங்கள் பண்ணதுனால இப்போ தினமும் ஒரு பெண்ணுடைய உயிர் போச்சு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் கன்னி பெண்களுடைய எண்ணிக்கையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. சொல்லப்போனால் சுத்தமாக கன்னி பெண்களே இல்லை. அவருக்காக தினமும் ஒரு கன்னி பெண்ணை பலியிட்டதுனால இன்றைக்கி நாட்டில் கன்னி பெண்களே இல்லாமல் போயிட்டாங்க. அதற்கு நீங்களும் ஒரு காரணம். அதற்கு பிராயச்சித்தமாவது நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். என்னைய தயவு செஞ்சு அரசருக்கு திருமணம் செய்து கொடுங்க. என்னுடைய அறிவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, என்னுடைய புத்தி சாதுரியத்தினால நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிப்பேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது கொஞ்சம் யோசிக்கிறாரு அமைச்சர். இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய மகள் மீது ஒரு நம்பிக்கை. தன்னுடைய மகள் மட்டும் இல்லாமல்
நல்ல அறிவோடும் இருக்கக்கூடியவள். அதனால் அவருடைய புத்திசாலித்தனத்தினால அவள் சொன்னதை செய்வா அப்படின்னு நம்பினார். அப்போது சரி நான் போய் அரசர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறார். அப்போ அரசர்கிட்ட போய் சொல்லும்போது, அரசர் நீங்கள் சுயநினைவோடு தான் இதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்போது உங்கள் விருப்பம் போலவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அன்னைக்கு சாயங்காலம் தன்னுடைய மகள் ஷராஜத்தை இதே மாதிரி திருமணத்திற்காக அலங்காரம் செய்து எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அப்போது திருமணத்திற்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஷராஜத் தன்னுடைய தங்கையை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, நான் திருமணமாகி போனதுக்கப்புறம் அரசவையிலேருந்து உன்னை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது நீ என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, அக்கா எனக்கு தூங்குறதுக்காக நீ எனக்கு கதை சொல்லு, அப்படின்னா தான் நான் தூங்குவேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நீ சொல்லு. அப்படின்னா தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்படும், அது உன்னோட கையில் தான் இருக்குது, அதனால் நான் சொன்ன மாதிரி செய்யு அப்படின்னு தன்னுடைய தங்கைக்கிட்ட சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தங்கையும் ஒத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, சாயங்காலம் அதே மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி அரசருக்கும் ஷராஜத்துக்கும் திருமணம் நடக்குது. அப்போது அன்றைக்கு இரவு ஷராஜத்தும் அரசர் இருக்கும்போது அரசர் கேட்குறாங்க, நீ ஏன் முன் கல்யாணம் பண்ணியிருக்க, நாளைக்கு உன்னுடைய நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும், நீ உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஷராஜத் சொல்கிறா, அரசே நான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவசரமாக கிளம்பி வந்ததுனால என்னுடைய தங்கையோட சரியாக பேச முடியலை, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் தான் நானே இருப்பேன், நாளைக்கு என்னுடைய தங்கையோட பேச முடியாது, அதனால் அவளோட பேசுகிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி பாவம் அவளும் சின்ன பொண்ணு, இன்றைக்கி ஒரு நாள் தானே அவங்க அக்கா கூட பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஆட்களை அனுப்பி அவளுடைய தங்கையை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ தங்கையை கூட்டிகிட்டு வந்த உடனே ஷராஜத்தும் அவளுடைய தங்கையும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவளுடைய அக்கா சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அக்கா எனக்கு தூக்கமே வரமாட்டேது, நீ ஏதாவது கதை சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்போது இவ கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போது தன்னுடைய தங்கைக்கு கதை சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுவாரஸ்யமாக இருக்குது. இவரும் அரசரும் அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கார். அப்போது பார்த்தா பொழுது விடிஞ்சது, யாருமே தூங்கவே இல்லை, கதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஷராஜத் சொல்கிறா, சரி நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு இப்போ நான் உயிரோடு இருந்தேன்னா இந்த கதையோட முடிவை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்போது இவள் கதை சொல்கிறத கேட்டுட்டு இருந்த அரசரும் அந்த கதையில் ரொம்ப ஊன்றி போய் அவள் கதை சொல்கிற பாங்கும் அவள் சொல்கிற விதமும் அதில் இருந்த வித்தியாசமான நிகழ்ச்சிகளும் மாயஜாலம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கும் ரொம்ப ஆர்வமாயிருது. சரி இந்த கதையோட முடிவு இன்றைக்கி ராத்திரி சொல்லிடுவேல்ல, அதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நான் உனக்கு உயிர் பீச்சை தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ மறுநாளும் இதே மாதிரி கதையை தொடர்றா. அப்போ இந்த கதையை முடிச்சிடுறா. அப்போ அடுத்த கதை ஆரம்பிக்குது. இப்படியே பார்த்தா ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி 1001 இரவுகள் தொடர்ந்து கதை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி கதை சொல்கிறதுனால அவளுடைய உயிரையும் அவள் காப்பாற்றிக்கிறா. அதனால் மற்ற பெண்களுடைய உயிர் போகாமலும் அவள் காப்பாற்றுறா. இப்படி தான் பார்த்தீங்கன்னா சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த அரேபிய கதைகள் 1001 இரவு கதைகள் இப்படி தான் ஆரம்பமாச்சு. இதனால தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒவ்வொரு இரவும் சுவாரஸ்யமான கதைகளை 1000 கதைகள் 1001 கதைகளை அந்த பெண் சொன்னா அப்படின்னு சொல்லி இந்த கதை ஆரம்பிக்குது. இதில் என்னென்ன கதையெல்லாம் இருக்குன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அலாவுதீன் அற்புத விளக்கு, அலிபாபா 40 திருடர்கள், சிந்துபாத், இந்த மாதிரி மாயத்தந்திரம் நிறைந்த கதைகள், மாயாஜாலங்கள் நிறைந்த கதைகள். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே பிடிக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மளுடைய நடைமுறைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நடக்காத விஷயமா இருந்தாலும் கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் இந்த கதைகளில் இருக்குது. அதனால தான் அது சுவாரஸ்யமாக இருந்து கொடூரமான கொலை செய்யக்கூடிய எண்ணமுடைய அரசனுடைய மனசையே மாற்றிருக்கு. அப்படின்னா இதில் எவ்வளவு சுவாரஸ்யங்கள் நிறைந்திருக்கும் பாருங்கள். இதே மாதிரி இது போல் அரேபிய இரவு கதைகள் 1000 கதைகளையும் சொல்ல முடியலைனாலும் என்னால் முடிந்த கதைகளை உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு கதை சொல்ல காத்திருக்கிறேன். நம்மளுடைய நேயர்கள், தொடர்ந்து கதை கேட்கும் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் சந்திக்கிறேன்.